தம்பி, இயேசு உன்னை நேசிக்கிறார். படிச்சு பாருங்க. அண்ணே, இயேசு உங்களை நேசிக்கிறார். படிச்சு பாருங்கண்ணே. இயேசு உங்களை நேசிக்கிறார். சரிங்க. மபனிசா நிரி சானிரினி சானித பக சரிக 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 சரிகரி சரி சனிதப்பா. ஹலோ ஹலோ பிரதர், ஒரு நிமிஷம். என்னாச்சுடா? தெரியலையே.
யார் நீங்க? நான் ஜோசுவா சாம், காலேஜ் படிக்கிறேன். இவர் ஸ்டீஃபன் பிரசாத், ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லைங்க. எப்படி இது எப்படி எனக்கு கொடுத்தீங்க? பிரதர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாங்க அப்படி உட்காந்து பேசலாம். இது எப்படிங்க எனக்கு கொடுத்தீங்க? பிரதர், மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தண்ணி எவ்வளவு முக்கியமோ அது போல இல்ல, அதை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியம். உலகத்துல சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை தேடி போறாங்க. ஆனா அதெல்லாம் நிரந்தரமானதே இல்லை. அதுவே உங்களுக்கு ஆபத்தா மாறிடும். அப்படித்தான் நாங்களும் வாழ்ந்தோம். உலக சந்தோஷத்தை தேடி போனோம். அப்போ என்னங்கடா ஆளாளுக்கு இன்ட்ரூ கொடுக்குறீங்க? சாத்துறவங்க. ஏய் விடுங்கடா, எதுக்குடா அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறாங்களா? போன வாரம் வரேன்ல, ஏன் வரல? வேலை மச்சி. அப்ப வந்து நாங்களாம் கிறுக்கணுங்களா? நீ பரவாயில்ல விடுறா, பாத்துக்கலாம். வா வா. என்ன பாத்துக்கலாம்? சரி வா வா பாத்துக்கலாம். இன்டர்நெட் காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம், பேஸ்புக்கில் எப்போது பார்த்து மகிழ்கிறோம். இன்டர்நெட் காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம், பேஸ்புக்கில் எப்போது பார்த்து மகிழ்கிறோம். எங்கள் வாழ்வில் என்றும் ஜாலி, எல்லை இல்லா வாழ்வே ஜாலி. எங்கள் வாழ்வில் என்றும் ஜாலி, எல்லை இல்லா வாழ்வே ஜாலி. இன்டர்நெட் காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம், பேஸ்புக்கில் எப்போது பார்த்து மகிழ்கிறோம். இன்டர்நெட் காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம், பேஸ்புக்கில் எப்போது பார்த்து மகிழ்கிறோம். மச்சி, நாளைக்கு எங்க போலாம்? நாளைக்குமா? படத்துக்கு போலாமா? படத்துக்கா? படத்துக்கு தானே. ஏய் இவன்லாம் வந்துருவான்டா. ஏய் காசு கொடுத்துடா. டேய் என்னடா சொல்றீங்க? கொடுத்துட்டு காசு வாடா. இல்லடா. டேய் பாவண்டா, நீ போடா. வாலிப நாட்களில் வசந்தம் வீசிடும், வருத்தத்து நேரத்தில் சொந்த மாறிடும், கனவுகள் இருந்தால் கவலை மறந்திடும், கற்றாடி இல்லாமல் மனசு பறந்திடும். வாலிப நாட்களில் வசந்தம் வீசிடும், வருத்தத்து நேரத்தில் சொந்த மாறிடும், கனவுகள் இருந்தால் கவலை மறந்திடும், கற்றாடி இல்லாமல் மனசு பறந்திடும். எங்கள் வாழ்வில் என்றும் ஜாலி, எல்லை இல்லா வாழ்வே ஜாலி. எங்கள் வாழ்வில் என்றும் ஜாலி, எல்லை இல்லா வாழ்வே ஜாலி. இன்டர்நெட் காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம், பேஸ்புக்கில் எப்போது பார்த்து மகிழ்கிறோம். இன்டர்நெட் காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம், பேஸ்புக்கில் எப்போது பார்த்து மகிழ்கிறோம். நீ அங்க போலாம்டா. ஏய் அங்கெல்லாம் வேணாம்டா. நீ வா நீ வா நீ வா. டேய் அங்க வேண்டாம், வா இப்படி போலாம். டேய் டேய் சொல்றது கேளுடா, நில்றா டேய். ஏய் என்ன சொன்னா கேட்க போறான்? டேய் அச்சுக்கு போலியாடா? இன்னைக்கு என்னடா சர்ச்சுக்கு? ஜி இவன் தான் சாமியார் ஆச்சே, டெய்லியும் போவானே. எங்க விடுறீங்க?
டேய் 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 எந்திரா சபரி டேய் 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 ஓ டேய் எந்திரா டேய் டேய், என்னாச்சுடா, டேய்? போன் போடுறா டேய் சபரி டேய் போன் போலடா பண்றா டேய். ஹலோ சாரி, காப்பாற்ற முடியல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து காப்பாற்றிருக்கலாம். இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை தனிமையிலே போக ஆரம்பிச்சது. ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு போகாமல் இருந்தேன்னா எங்கள் அம்மாவோட வற்புறுத்தல்னால மறுபடியும் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அங்க பாஸ்டர் சுவிசேஷம் சொல்றத பத்தி பேசிட்டு இருந்தாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. இந்த வசனத்தை சொன்னாரு. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லியிருக்கீங்க? நீங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரலோகத்துக்கு தகுதி ஆயிட்டீங்க. உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னதும் என்னால உள்ள உட்கார்ந்துருக்க முடியல. எழுந்து வெளியே வந்துட்டேன். ஆனாலும் மனசுக்கு ஏதோ கஷ்டமாவே இருந்துச்சு.
எங்கடா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? சர்ச்சிலையும் நீ பார்க்க முடியல. என்னாச்சு? ஒன்றும் இல்லடா. டேய் பொய் சொல்லாத என்கிட்ட. ஒன்றும் இல்லை, உட்காரு. என்னடா சொல்றா? ஒன்றும் இல்லடா. டேய் உண்மையை சொல்றா. சரி வா வெளியே போலாம். நான் வரல, நீ போ. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, வா போலாம். இல்லடா நீ போ, நான் அப்புறமா வரேன். டேய் ஜோசுவா கூட்டு வந்துடுறேன், அங்க வந்துரு. இப்ப சொல்றா, உனக்கு என்னடா பிரச்சனை? கஷ்டமா இருக்குடா. உனக்கு என்னடா கஷ்டம்? உனக்கு தான் எங்களை விட மற்ற பசங்க ஜாஸ்தி. அவங்க கூட தான் ஜாலியாக சகஜமாக பழகிட்டு இருப்பே. உனக்கு என்ன கஷ்டம்? காலையில பாஸ்டர் சொன்னதுலேருந்து கஷ்டமா இருக்குடா. பாஸ்டர் சொன்னதுல உனக்கு என்னடா கஷ்டம்? என் கூட சபரின்னு ஒருத்தர் இருப்பான்லடா. ஒல்லியா வெள்ளையா இருப்பான். ஏன் அவனுக்கு என்ன? டேய் ஏன் அழுகுற? அன்னைக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து வெளியே போயிருந்தோம். டேய் என்னன்னு சொல்றா? சரி விட்றா, ஒவ்வொரு மனுஷனும் 1000 நாள் முன்னாடி குறிக்கப்பட்டிருக்கோம். அவன் 1000 நாள் முடிஞ்சிருச்சு, இறந்துட்டான். நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? தம்பி யார் பண்ணீங்க? ஏன் எழுதிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டாரு. அதான். ஃப்ரெண்டு செத்துட்டானா? யோ மாமா இங்க வா. என்னப்பா பிரச்சனை? ஃப்ரெண்டு செத்துட்டான்னு அழுதுட்டு இருக்காங்க, கேளுங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தாப்பா இருந்தேன். என்ன பண்றது, இந்த காலத்துல அதிகப்படியான கிறிஸ்தவாளிகள் பண்ற தப்பு இதுதான். ஜாலியா ஃப்ரெண்டு கூட சுத்துவாங்க, அவங்க பண்ற தப்பெல்லாம் பார்ப்பாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. காரணம் அதுல இருக்கிற அல்ப சந்தோஷம். உன் ஃப்ரெண்டு செத்துட்டான், அவனுக்கு நீ இயேசு பத்தி சொல்லல, அதுக்காக நீ ஃபீல் பண்ற சரி. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சு பாத்தியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற எல்லாரும் நினைச்சு பாத்தியா? அவங்களுக்கு நித்திய ஜீவனை பத்தி யாரு சொல்லுவா? ஒரு நிமிஷம் வாங்களே, சேர்ந்தே போவோம். சர்ச்சு கூட்டத்துல இயேசுவை பத்தி சொல்ல நீ தயாரா, அவருக்காக மரிக்க நீ தயாரான்னு பாஸ்டர் கேட்பாரு. அப்ப நம்ம நினைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? பாஸ்டர் யாரையோ கேட்கிறாரு, எனக்கு என்ன, அதுதான். அப்படி நினைக்க கூடாதுப்பா. இயேசுக்காக ஊழியம் பண்ண நீ தயாரான்னு கேட்கும் போது, நான் போற இயேசுக்காக ஒவ்வொரு வாலிபனும் எழும்பணும். அப்படி எழும்புனா இந்த நிலம் மாறும், இயேசுவின் நாம மகிமைப்படும், தேவராஜ்ய நோக்கம் நிறைவேறும். மனசுல பட்டதை சொன்னப்பா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லைண்ணா, இந்த நேரத்துக்கு இது எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. சரிப்பா. நான் பண்ணதுலேயே பெரிய தப்பு என் கூட இருந்தவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லாம போனதுதான். வாழ்க்கை என்னும் கடலின் மேலே துணையினாலே. ஹலோ, ஆமாண்ணா, இங்கேதாண்ணா இருக்கோம். சரிண்ணா. தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பிச்சேன்னா இயேசுவை பத்தி தெரியாதவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். கிராமங்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சேன். வாங்கடா, உட்கார்றா. எடுத்துக்கங்கடா, எடுத்துக்க. அப்புறம் போன வாரம் ஏதோ கிராமத்துக்கு போறீங்களே, என்னாச்சு? இதோ நம்ம சாத்தான் வர்ஷிப் பண்ணாரு. சும்மா ஒரு 12 பேர் வந்திருப்பாங்க. சும்மா 12 பேரா? ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்ல பிரதர், கர்த்தர் மகிமைப்படுவார். சும்மா 12 பேருங்கிற? அப்புறம் மோமெண்ட்ஸ் இல்லைங்க, அவங்களையும் சர்ச்சை கூட்டு வரலாம்ல. அட ஏப்பா, ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் இயேசுவை பத்தி சொன்னாலும் கூட இருக்கவங்களுக்கு எப்படின்னு தான். ஜோசு, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டவங்களுக்கு, நம்மளை சுத்திரவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லு. நம்ம மட்டும் பரவாயில்ல போனா போதுமா?
டேய் வாடா உள்ள வா. டேய் சாம், ஜோனதான், டேய் பிரவீன், பிரசாத், சக்கரவர்த்தி. வாங்க. நல்லா இருக்கீங்களா? இப்போ சொன்ன உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சாம் கூட சண்டே சர்ச்சுக்கு வாங்களேன், அங்கே மீட் பண்ணலாம். கூட்டு வந்துடுறா. சரி, கொஞ்சம் வேலை இருக்கு, டைம் ஆச்சு, போயிட்டு வரேன். வரேன்டா, பாய். சரிடா. டேய் ஏன்டா கிளம்பிட்டீங்க? இல்லடா டைம் ஆச்சு, கிளம்புறேன்டா. சர்ச்சில் பார்க்கலாம்டா. யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ? இன்றேவா இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒவ்வொரு ஆத்மாவும் எவ்வளவு வெளியேற பெற்றதுன்னு. இதை நான் அப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன்னா இன்னைக்கு என் நண்பன் உயிரோட இருந்திருப்பான், அட்லீஸ்ட் பரலோகத்திலேயாவது இருந்திருப்பான். ஆனா இப்போ அதாவது விடுறாடி. இந்த உலகத்துல கிறிஸ்தவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை வேற யாருக்கும் தெரியாது. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்குன்னு மறுஜென்மம் எடுத்துக்காதீங்க. மனுஷன் பிறக்கிறதும் இறக்குறதும் ஒரு முறை தான். மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் நித்திய வாழ்க்கை. கடவுள் மனுஷனை படைக்கும்போது ஆவி ஆத்மா சரீரமா படைச்சாரு. சரீரம் மண்ணால படைக்கப்பட்டது, ஆவி அவர் தந்து தீபமா இருக்கு. மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் ஆவி அவர்கிட்டயே போயிடும். மண்ணால படைக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கே போயிடும். ஆத்மா எங்க போறதுன்னு முடிவு பண்றது அவர்தான். பரலோகம் நரகம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லது பண்ணா பரலோகம், கெட்டது பண்ணா நரகம்னு சொல்லிடுவாங்க. ஆனா அப்படி இல்லை. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால கழுவப்பட்டு பரிசுத்தமா வாழ்றாங்களோ அவங்களால மட்டும்தான் பரலோகம் போக முடியும். இவர் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் தானம் தர்மம் பண்ணா பரலோகம் போலான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இயேசு சொல்றாரு, என்னையன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான்னு. அப்படின்னா பரலோகம் போறதுக்கு ஒரே வழி இயேசுதான். இயேசுன்ற பேர் தெரியும், ஆனா அவர் யாரு? அவருதான் பிதாவின் ஒரே பேரான குமாரன். தப்பு செஞ்சா தண்டிக்கிற தெய்வத்தை பார்த்திருப்பீங்க, ஆனா நாம செஞ்ச தப்புக்காக உயிரை கொடுத்தவரை பார்த்திருக்கீங்களா? அவருதான் இயேசு. அவர் எதுக்கு நமக்காக உயிரை கொடுக்கணும்? மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் அவன் வாழ போற வாழ்க்கை நரகத்துல வாழ்ந்துடக்கூடாதுன்னு தான். நரகன்றது பிசாசுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா அவன் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்கான். இதை தெரிஞ்ச கிறிஸ்தவர்கள் பாவத்தில் வாழ்ற தங்களோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் இயேசு பத்தி சொல்றாங்க. அதுக்குன்னு இது மதமாற்றமாகாது. மனசார அவர் ஏத்துக்கோங்க. அவர் மூலியமா கிடைக்கிற சந்தோஷம் தான் என்னைக்குமே நிலையானது. தொடர்ந்து சபைக்கு வாங்க, அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகள். லூக்கா 9வது அதிகாரம் 25வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறதுனால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவர் சொன்னார். இயேசுனுடைய பார்வையிலே ஒரு ஆத்துமா மிகவும் விலையேற பெற்றது. அதாவது ஒரு தராசிலே ஒரு மனிதனை நிற்க வைத்துவிட்டு இன்னொரு மறுபுறத்திலே ஒரு உலகத்தை வைத்தால் ஆண்டவருடைய பார்வையில் உலகம் பெரிதா மனிதன் பெரிதா என்று கேட்டால் அந்த மனிதன், அந்த ஆத்மாதான் தேவனுடைய பார்வையிலே விலை மதிப்பு மிக்கது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் ஆத்மாவை குறித்த அறிவில்லாமல் இருக்கிறார்கள்.
அவர் நித்திய ஜீவனை குறித்து அவர்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பணம், பதவி, ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய இச்சைகளுக்கு பிறகாலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னார், இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதீர்கள், இந்த உலகம் உங்களுக்கு பயன்படாது என்று ஆண்டவர் சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா? இருவரும் பள்ளத்தில் அல்லவா விழுந்து போவார்கள் என்று இயேசு சொன்னார். ஆகவே இந்த குருட்டு உலகத்திலே பொய்யினால் அஸ்திபாரமிடப்பட்டிருக்கிற இந்த உலகத்தை நோக்கி அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பொய்யை பின்பற்றி மாய வலைக்குள் சிக்கி மாண்டு போகிறார்கள். மனிதனுக்கு நிம்மதியே இல்லை, உண்மையான சந்தோஷம் இல்லை, உண்மையான நிம்மதி இல்லை. ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். இந்த உலகத்தின் புள்ளி விவரங்கள் ஒன்று சொல்லுகிறது, ஒரு நிமிடத்திற்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு மரணம் எந்த நேரத்தில் வரும் என்றே தெரியாது. திடீரென்று அது வரும். அவனை அறியாமலேயே அவனை மரணத்துக்கு நேராக அவனை வழி நடத்தி விடுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதன் மரித்த பிறகு இயேசு தருகிற பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், பரலோகம் இவைகளை பெற வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. முன்னமே மனிதன் தன் பாவத்திற்கு மனம் வருந்தி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் பரலோகத்திலே ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறந்தால் அவரை ஏற்றுக்கொண்டே தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நித்தியமாய் பயங்கரமான நரகத்திலே நாம் போக வேண்டியதாக இருக்கும். இயேசு உனக்கு தேவை. இந்த இயேசுவை ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிப்பது என்னுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அதை நான் அறிவித்தே ஆக வேண்டும். அறிவிக்காவிட்டால் அது எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டியது நம் மேல் விழுந்த மிக முக்கியமான ஒரு கடமை. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த உலகமும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இந்த உலகத்தினுடைய முடிவு மிக பயங்கரமாக இருக்க போகிறது. வேத வசனத்திலே சொல்லி இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24வது அதிகாரத்தில், கடைசி நாட்களில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் கடைசி நாட்களிலே எழும்பும். இந்த கடைசி நாள், இந்த உலகத்தை நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீர்களானால் கடைசி காலங்கள் நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள். இயேசு சொன்னார், இந்த கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும், அவனவன் இந்த உலகத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருப்பார்கள், இனி காலம் செல்லாது. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறாராம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இந்த பூமியிலே காணப்படும். அந்த நாட்களிலே உபத்திரவம் மிகுந்து காணப்படும், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து மட என்று விழுந்து விடுமாம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம், அதோடே அவர் தூதர்களையும் அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தூதர்கள் வானத்தின் ஒரு முனை துவக்கி மறுமுறை இருக்கிற எல்லா இடங்களிலிருந்தும் அவர்களை கூட்டி சேர்ப்பார்கள் என்று இருக்கிறது. ஆகவே உலகத்தினுடைய முடிவு மிகவும் நெருங்கிவிட்டது. அரசியல்கள், உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு முடிவை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவித்துத்தான் ஆக வேண்டும். அன்பானவர்களே, இதை நீங்கள் மனதிலே மிகவும் அதிகமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் விழித்திருங்கள், ஜெபத்தோடு விழித்திருங்கள் என்று இயேசு நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார். ஆகவே மரணத்துக்கு நேராக லட்சக்கணக்கான ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் மற்றவர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அப்படிப்பட்டவர்களுக்கு நீயும் நானும் இயேசுவை குறித்து சொல்லி அவர்களை வழி நடத்த வேண்டியது நம்மேல் விழுந்த மிக முக்கியமான கடமை அல்லவா? நாம் அமைதியா இருக்கக்கூடாது. புறப்படுங்கள். இயேசு சொன்னார், இதோ நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி
பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்ன அந்த மாபெரும் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை, உன்னுடைய கடமை. நீ அதை செய்வாயா? இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். ரெடியா ரெடியா நான் ரெடியாண்ணா ரெடி போயிருங்க வேற அப்படி நீங்க உட்காந்துக்கோங்க. ஆமா ஜாலியா ஆக்சன். நான் இழந்தேன் என் ஜனங்களை நான் மறந்தேன். ஆக்சன் ஆக்சன்